Stop taking video. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஸ்பயர் அகாடமி. ஒரு நியூ வீடியோ இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், பர்சன்டேஜ், மல்டிப்ளையர், இது ஒவ்வொன்றும் எதுலேருந்து எது கேட்டாலும் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் சொல்லணுன்னா சதவீதம், கலப்பு பின்னம், பின்னம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளையர்ஸ், அதுக்கு தமிழ் எனக்கு தெரியல. ஸோ அதை மட்டும் அதெல்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கெல்லாம் என்ன கவனிக்கணும் நம்ம அப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு தெரிந்த பின்னங்கள்லேருந்தே வந்து போகலாம். 3/1/2 என்பது எத்தனை சதவீதம்? இப்போ இந்த 3/1/2 அப்படிங்கிறத எல்லா விதத்துலேயும் நம்ம மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பகுதி தொகுதின்னு இருக்கு இல்லையா, இந்த தொகுதியில் இருக்கிறத விட்டுருங்க, பகுதி அதாவது கீழே இருக்கிறது 1/2 அப்படி இருக்கு இல்லையா, அந்த 2 இந்த சைடில் இருக்கிற 3ஓட பெருக்கிடணும். பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? 3/1/2 இந்த 3 இந்த 2 பெருக்குனிங்கன்னா 6, 6 + 1 7, கீழே இருக்கிற 2 அப்படியே வச்சுக்கணும். 7/2, 7/2 இதுதான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். எனி நம்பர் நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு இப்படி தான் பண்ணணும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 7/2 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பின்னத்தை எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறதுங்கிறது ஒன்றும் இல்லை, 7/2 × 100ன்னு போட்டுக்கிறோம். 7/2 × 100, 100யும் 2யும் அடிச்சிட்டிங்கன்னா 50. அப்போ 7 × 50 வந்து 350. 7/2ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னா, இல்லை 3/1/2 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு எது கேட்டாலும் நீங்கள் வந்து 350% அப்படின்னு சொல்லணும். ஸோ மல்டிப்ளையர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 100க்கு வந்து 1 தான் மல்டிப்ளையர் அப்படின்னா 350க்கு எது மல்டிப்ளையராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அது என்னென்னா, நீங்கள் வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 100% இருந்து 1% கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நார்மலாக பண்ணுவோம்ல, அதுதான் இந்த மல்டிப்ளையரு. இந்த மல்டிப்ளையர் உங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைண்டில் போட்டிங்கன்னா அது வேறு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்முலா வைஸ் போட்டிங்கன்னா, இப்போது 10% அப்படிங்கிறது 0.1% அப்படின்னு போடுவாங்க. அதாவது 100ஆல் டிவைட் பண்ணுறதுனால. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் 1% போடுவாங்க, 0.1 அப்படிங்கிற நம்பரால் வகுப்பாங்க. இப்போ அதில் ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் அது கீழே வந்து பையில் டிவிஷனில் வர மாதிரி இருக்கும். அதனால் டபுள் டிவிஷன் போடுறதுக்கு இந்த 10/100 அப்படி மாற்றிப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து அதுதான் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது சுருக்கம். அந்த அப்போ இந்த வேல்யூவோட சுருக்கம் என்ன அப்படின்னா 3.5. 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் 350% ஆஃப் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதும் 7/2 ஆஃப் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறதும் இல்லை 3/1/2 ஆஃப் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறதும் சேம். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு பர்சன்டேஜ், மல்டிப்ளையர், ஃப்ராக்ஷன் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஒரு கடினமான இது போடலாம்.
21 31/4 அப்படிங்கிறது என்ன மல்டிப்ளையர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். 21 31/4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1/2ல் 3 1/2ல் என்ன பண்ணோமோ அதே வேலையை தான் இங்கேயும் பண்ணோம். ஸோ 21 × 4 88 84 ஆமாம் 84 84லேருந்து வந்து நீங்கள் 31 ப்ளஸ் பண்ணணும். 84ஓட 31 கூட்டணும். 31 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 115 அப்படின்னு கிடைக்கும். 115/4 அந்த 4 அப்படியே வச்சுக்கணும். 115/4 இதை பர்சன்டேஜாக போட போகிறோம். எப்படி பர்சன்டேஜாக போடலான்னா 115/4 அப்படிங்கிறது 4ஐயும் 100ஐயும் அடிச்சிருங்க. அப்படி அடிச்சிட்டிங்கன்னா 25 வரும். 115 × 25 அப்படிங்கிறது தான் பெருக்குனிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஸோ இது 115 × 25 இருக்கு இல்லையா, அதை வந்து பெருக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 115 × 100 போட்டு /4 போட்டுருங்க. 100/4 வந்து 25. ஸோ 115 × 25 பண்ணோன்னா 115ஓட 2 0 சேர்த்துக்கலாம். 100ஆல் பெருக்குனதுக்கு அர்த்தம் அந்த 115 × 100ங்கிறது 11500 அப்படின்னு வரும். அதாவது 11500. நீங்கள் 10,000ல் 4ல் 1 பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500. 1500ல் 1/4 பார்த்தீங்கன்னா 750, ஒரு 375. அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2875. ஸோ அதான் கரெக்டாக நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. இதுதான் வந்து நம்ம பார்க்குறது 2875%. ஓகேவா? நான் என்ன பர்சன்டேஜில் தான் நம்ம இது போட்டிருக்கோம். ஸோ அதை கவனமாக வச்சுக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கான இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில், ரீசனிங்கில் அல்லது நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வேயில் என்ன எழுதுறீங்களோ அந்த எக்ஸாம் எந்த கான்செப்ட் தெரியல, இல்லை எந்த இது புரியலையோ அது வந்து கமெண்டில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸ் மட்டும் கிடையாது, அஸ்பைர் அகாடமி ஆல் சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு எந்த மாதிரி ஷார்ட்கட்டில் அல்ல ஷார்ட்டாக வந்து எக்ஸாமுக்கு எனக்கு 15 நாள் 10 நாள் தான் இருக்குது, எனக்கு இந்த இதில் ஷார்ட் வீடியோ வேணும், இல்லை இது வந்து தெளிவாக எனக்கு வேணும் அப்படின்னு என்ன டாபிக் வேணுமோ அதை போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அடுத்து அப்கமிங் வீடியோஸில் இது பண்ணுங்கள். மேக்ஸ் தான் என்னோடய டெஸ்டினேஷன், மேக்ஸ் தான் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே இனி இது நிறைய வேக்கன்சிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டிஎன்பிசி வந்து குரூப் 4, நெக்ஸ்ட்டு குரூப் 2 2A மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை கமெண்டில் போடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்பைர் அகாடமிக்கு. தேங்க்யூ. Camera, stop taking video.